தேமுதிக, தமாக மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து விழுப்புரம் மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக வந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லகண்ணுவுடன் நமது செய்தியாளர் மானாசே ராஜ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த விழுப்புரம் சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிடும் எல் வெங்கடேசன் அவர்களையும், விக்கிரவாண்டி சட்டமன்ற வேட்பாளர் ஆர் ராமமூர்த்தி அவர்களையும் அவர்களுக்கு வாக்கு கேட்க இங்கே நம்முடைய வந்திருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஐயா நல்லகண்ணு ஐயா நம்முடைய இருக்கிறார். அவருடைய ஒரு சில கேள்விகளை கேட்போம். ஐயா, இந்த கூட்டணிக்கு வாக்கு சேர்க்க வந்திருக்கீங்க. உங்களுடைய அந்த கூட்டணியினுடைய செல்வாக்கு எப்படி இருக்கு? தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் இதுவரைக்கும் நடந்த தேர்தலை விட ஒரு முக்கியமான தேர்தலாகும். ஏனென்றால் தமிழ்நாட்டில் 1967க்கு பிறகு திமுக மாறி அதிமுகவும் 50 ஆண்டுகள் ஆட்சி நடத்தியிருக்கிறார்கள். 50 ஆண்டில் ஊழல் பெருத்து விட்டது. இன்னும் பல்வேறு இயற்கை வளங்களெல்லாம் அளிக்கப்பட்டு விட்டன. மதுவிலக்கு கொடிகட்டி பறக்கிறது. மக்களில் 1 கோடி பேர் மது குடியாரெல்லாம் மாற்றிவிட்டார்கள். அவை இந்த சூழ்நிலையில்தான் இன்றைக்கு இது மாற்று ஆட்சி வர வேண்டும் என்ற நோக்கம் மக்களும் ஒரு எழுச்சியாக இயல்பாக ஏற்பட்டுவிட்டது. அந்த மக்களுடைய குரலாகத்தான் நாங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், மார்க்சிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய 4 கட்சிகளும் சேர்ந்து மக்கள் நல கூட்டணி என்று அமைத்தோம். அதோடு சேர்ந்து தேமுதிகவும் சேர்ந்திருக்கிறது, தமிழ் மாநில காங்கிரஸும் சேர்ந்திருக்கிறது. 6 கட்சிகள் கூட்டணியாக இன்றைக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் கொள்கை தேர்தல் அறிக்கையை வைத்திருக்கிறோம். தேர்தல் அறிக்கையில் முக்கியமாக தமிழ்நாட்டில் ஊழல் அதிகமாக பெருத்துவிட்டது. ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும், மதுவிலக்கு கொண்டு வரப்பட வேண்டும், இன்னும் இயற்கை வளங்களை காப்பாற்ற வேண்டும், தொழில் வளர்ச்சி ஏற்படுவதற்கும் விவசாயிகளுடைய கடனை ரத்து செய்வதற்கும் மற்றும் மக்களுடைய நலனுக்காக தொடர்ந்து பாடுபடுவது என்று கோரிக்கையாக பல திட்டங்களை நாங்கள் வகுத்திருக்கிறோம். இப்பொழுது ஆணவ கொலை என்று இருப்பதற்கெல்லாம் தனி சட்டங்கள் கொண்டு வர வேண்டும். ஜாதி மத மோதலில் இல்லாமல் ஒரு மத நல்லிணக்கத்தோடும் நட்போடும் தமிழன் என்ற பெருமையை நிலைநிறுத்தக்கூடிய முறையில் அனைவரையும் இணைத்து ஒரு ஊழலற்ற ஆட்சி, ஒரு மாற்றாட்சி கொண்டு வர வேண்டும் என்று மக்கள் நல கூட்டணியை அமைத்திருக்கிறோம். தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமிழ் மாநில காங்கிரஸ் 4 சேர்ந்து இணைந்து இன்றைக்கு வேட்பாளர் தொகுதி பிரிவினையும் சுமூகமாக நடந்திருக்கிறது. வேட்பாளர்களும் சுமூகமாக அங்கே